கையில் ஒரு பைக்கை வாங்கிக் கொண்டு கையிலே ஆகாசம் என பேக்ரவுண்ட் சாங்கோடு சாலைகளில் வலம் வரும் பைக் விளாகர்களின் அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. மாசான பிஜிஎம்மோடு மாடிஃபைட் சைலன்சரை முறுக்கும் 2K குட்டி குழந்தைகள் பல்டி அடித்து பல்பு வாங்குவது மட்டுமல்லாமல் சாலையில் செல்பவர்களுக்கு யமனாகவும் மாறி வருகிறார்கள். ஆரம்பத்தில் சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே இது போன்ற வினோத கும்பல் அட்டகாசம் செய்து வந்தது. ஆனால் தற்போது இந்த ஆபத்து கலாச்சாரம் குக்கிராமங்களுக்கும் பரவிவிட்டது. அதன் விளைவு கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த ஒரு மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் திருவிக நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 19 வயதான காதர் மைதீன். இவரது தந்தை இரும்பு கடை வைத்து நடத்தி வருகிறார். பள்ளி படிப்பை கூட முடிக்காத காதர் மைதீனுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூப்பர் பைக்கை வாங்கி கொடுத்திருக்கிறார். பைக் கைக்கு வந்ததும் ஸ்கூலுக்கு முழுக்கு போட்ட காதர் மைதீன் அன்று முதல் சாலையை சர்க்கஸ் கூடாரமாக்கி பைக் வீலை தூக்கி பந்தா காட்டி வந்திருக்கிறார். தான் செய்யும் குரலி வித்தைகள் அனைத்தையும் வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார் காதர் மைதீன். சம்பவம் நடந்த அன்று வேலங்குடி ரயில்வே கேட் அருகே பைக் வீலிங் செய்து அட்டகாசத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது அந்த வழியாக தனியார் கல்லூரியில் படிக்கும் சகோதரிகள் இருவர் ஸ்கூட்டியில் வந்திருக்கிறார்கள். முன்சக்கரத்தை தூக்கியபடி முறுக்கிக் கொண்டு வந்த காதர் மைதீன் கண்ட்ரோலை இழந்து ஸ்கூட்டி மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நடந்த விபத்தில் சகோதரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். உடனே ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை முயற்சி உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காதர் மைதீனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.